இந்த 2 மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதில் அனுப்பும் 50 பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும். திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். யாரையாவது வச்சு நமக்கு போன் பண்ண வைக்கிறாளா? கிராமத்திலிருந்து வந்தவளுக்கு எப்படா இவ்வளவு பிரில்லியண்டா வேலை பார்க்க முடியும்? அப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறவ யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு மட்டும் விடை கிடைச்சிருச்சுன்னா மத்த எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிடும். அதத்தான் எப்படி கண்டுபிடிக்கிறது? காலனும் பூஜை பண்ணிதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் எவ்வளவு கஷ்டத்தை நாம அனுபவிக்க போறோம்னு தெரியலையடா. வீட்டுல இருக்கிறவளையும் புரிஞ்சுக்க முடியல, போன் பண்ணி மிரட்டுறவங்க யாருன்னு தெரியல. எனக்கு அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி இருக்குடா. துர்காவை கொன்னு புதைச்சிட்டா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என் மொத்த நிம்மதியும் போயிடுச்சுடா. பழைய போதம் எல்லாம் இப்ப புதுசா கிளம்பி வருது. சரிண்ணே, முதல்ல நீ டென்ஷன் ஆகாத. எப்படிடா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? லாக்கர்ல இருந்து 5 கோடி ரூபாயும் போச்சு, இப்ப கொண்டு வந்த பணமும் போச்சு. நம்மள அப்படியே அலைய விடுறாடா. அவ மட்டும் என் கையில சிக்குனா அவளை கண்டம் துண்டமா வெட்டி கூறு போட்டுருவா. கூறு போட்டுருவேன். என்னடா காவேரி வேற போன் பண்றா? இந்த நேரத்துல இவன் ஏன்டா போன் பண்றா? தெரியலையே. ஏய் காவேரி, இங்க நாங்க இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கோம். எதுக்கு கால் பண்ண? நான் காவேரி இல்ல, நான் தான் துர்கா பேசுறேன். நீயா? இப்போது கால் பண்ண, அதுவும் காவேரி நம்பர்ல இருந்து. எனக்கு தான் போன் இல்லையே. யாருக்காவது போன் பண்ணணும்னா மத்தவங்க போன்ல இருந்து தான் பேச வேண்டியது இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன். சத்யாக்கு போன்ல இருந்து கால் பண்ணட்டா? ஏய், ஒன்னும் தேவையில்ல. இப்ப எதுக்கு கால் பண்ண அத சொல்லு. சொல்றேன். ஆனா அங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறதா சொன்னீங்களே, என்ன பிரச்சனை? நாங்க என்ன பிரச்சனையில இருந்தா உனக்கு என்ன? இப்ப எதுக்கு கால் பண்ண அத மட்டும் சொல்லு. எதுக்கு போன் பண்ணனா, இப்பதான் சமைச்சு முடிச்சேன். சாப்பாடு சூடா இருக்கு. இப்பவே வந்தீங்கன்னா சூடா சாப்பிடலாம். லேட் ஆயிடுச்சுன்னா சூடா ஆறிடும்ல. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ? சாப்பிட கூப்பிடுற லட்சணத்தை பாரு. பை போன. டேய் ஜனா, உன் பொண்டாட்டி அவ போனை கூட பத்திரமா வச்சுக்க மாட்டாளடா. அவ போன்ல இருந்து துர்கா பேசுறா. துர்காவா? முதல்ல வீட்டில் இருக்கிற அந்த துர்காவுக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் முடிவு கட்டுறேன். டேய் அப்பா, ஏன்டா ஸ்லோவா போற? போடா வேகமா. அப்பா துர்காவை நினைச்சு கோபப்படுறாரு. நான் அவ துர்காவே இல்லைன்னு சொல்றேன். யாரும் காதுல வாங்கிக்க மாட்டேன்றாங்க. எப்படி தலையில அடிப்பட்ட காயம் ஒரே நாள் ஆறி இருக்கும்.